பரிசு நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசு நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், அதிலும் குறிப்பாய் இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எதிராக பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னை உங்களையும் பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இதை சொன்னாரேயானால் நிச்சயமாய் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இது நிறைவேறும். சிம்பிளா சொல்லணும்னா, எதிரான மனிதர்கள் கூட நாம் கர்த்தருடைய ஜனம் என்றும் கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ ஜனம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். இதை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் நாம் கர்த்தருடைய நகரம் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நகரம்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவஜனங்களாக நானும் நீங்களும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்று நம்மை காண்கிற கண்கள் அறிந்து கொள்ளும். இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவஜனங்களாக என்னை உங்களை கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டார் என்பதை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக நமக்கு எதிராக பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய சந்ததி அதை அறிந்து கொள்ளும். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனத்தின் பார்வையில, நமக்கு எதிராக பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களின் பார்வையில நாம் அற்பமாய், ஒன்றுக்கு உதவாதவர்களாய், ஒன்றுமே இல்லாதவர்களாய், யாரும் விரும்பாத அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் காணப்படுகிறவர்களாக அவங்க பார்வையில நாம் அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனால் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற தேவ பிள்ளை என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை காண்கிற கண்கள் இப்படியே நம்மை பார்க்கும்படியாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நிச்சயமா தேவஜனங்களாகி என்னை உங்களையும் இப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிசாசினால் நமக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் அற்பமா பேசினாலும் அற்பமா பார்த்தாலும் அதை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய தற்போதைய நிலை அவர்கள் நம்மை அற்பமாய் பார்க்கிறது போல் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அவர்களும் அவர்கள் சந்ததியும் நாம் கர்த்தருடைய நகரம் என்பதை, கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை, நாம் கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் என்பதை அறிந்து கொள்ளும்படியார், அப்படியே அவர்கள் நம்மை பார்க்கும்படியார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அதை செய்து முடிப்பார். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாக நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்மிடத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி வெளிப்படணும். கர்த்தருடைய மகிமை நம்மிலிருந்து வெளிப்படணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் தான் யோவான் ஸ்நானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலர் யோவான் ஸ்நானம் என்றும் சொன்னார்கள். அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானம் இடத்துல கிறிஸ்து வெளிப்பட்டார். கிறிஸ்து என்கிற ஒளி யோவான் ஸ்நானம் இடத்திலிருந்து வெளிப்பட்டது. கர்த்தரின் மகிமை அவன் மேல் உதித்தது. அதனால் மட்டும்தான் நீர் யார் என்று கேட்கும் பொழுது அவன் தைரியமா சொல்றான், நான் கிறிஸ்து அல்ல என்று. யோவான் ஸ்நானம் கிறிஸ்து இல்ல, ஆனா யோவான் ஸ்நானம் கிட்ட கிறிஸ்து என்கிற ஒளி வெளிப்படுது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. அதனாலதான் ஒரு அற்புதமும் அடையாளமும் அவன் செய்யாதிருந்தும் எல்லா தேசத்திலும் இருந்து யோவான் ஸ்நானத்துல அநேக ஜனங்கள் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் என்கிற கர்த்தருடைய நீதிக்குள்ளே அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த யோவானை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் நம்மை பார்க்கிறவர்கள் நாம் கர்த்தருடைய ஜனம் என்றும்
அவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம் என்று, அவர் நமக்குள்ளே வாசப்படுகிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி நம்மிலே பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்மில் வெளிப்படணும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானனை போல நான் எவ்வளவு வேணும் சிறுகணும், அவர் எவ்வளவு வேணும் பெருகணும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினான். அவருக்கு முன்பாக அவர் பெருகும்படியாய் தன்னை அர்ப்பணித்தான். இந்த ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவஜனங்களாக என்னையும் உங்களையும் பார்க்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்க்கணும். கிறிஸ்துவின் சாயல் நம்மிடத்தில் வெளிப்படணும். நாம் பேசும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள், போக்குவரத்து காரியங்கள், நம்முடைய சகலமும் ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, உள்ளும் புறமும், ஆவி ஆத்மா சரீரம் சகலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிச்சமாய் ஒளியாய் அவர் பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்மிலிருந்து வெளிப்படணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்முடைய செயல்ல, நம்முடைய கிரியைகள்ல கர்த்தர் மகிமைப்படணும். அவருடைய மகிமை வெளிப்படணும். நாம் நம்முடைய சுய மகிமைக்காக எதுவும் செய்யக்கூடாது. நாம் நம்மை வெளிப்படுத்தும்படியா நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்து என்கிற ஒளி நம்மிலிருந்து பிரகாசிக்கணும். நம்மிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் காணணும். நம்மிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் காணும்படியால் நாம் செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா நாம் எல்லாவற்றையும் செய்கிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற தெய்வ பிள்ளை கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டான். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். சத்துருக்கள் கூட அவனோடு கூட கர்த்தர் இருப்பதையும், அவனை கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டதையும், அவன் கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ மனுஷன் என்பதையும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இதே போல தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும், நமக்கு சத்துருவாய் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற ஜனங்களும் அவர்கள் சந்ததியும் நம்மை கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டு அவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகும். நம் நிமித்தம் அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகும். கர்த்தரை நமக்கு ஆசீர்வாதமாக இருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறை